அனைவருக்கும் வணக்கம். இது நலம் தரும் நவராத்திரி. கொலு ஆரம்பிச்சு 8வது நாள் ஆயிடுச்சு. 8 நாட்கள் 7 நாளுமே நம்ம பாத்தீங்கன்னா நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில ஏகப்பட்ட செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். குலு பத்தின நிறைய விஷயங்கள் நம்மளோட எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம 8th டேல இருக்கோம். நீங்க எல்லாம் குலு வச்சிருப்பீங்க. அண்ட் குலு வைக்காதவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் இயர் குலு வச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்மளோட நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அடுத்த வருஷம் குலு வைங்க. இப்ப கொலு படிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கொலு படிகள்ல எந்தெந்த பொம்மைகள் எப்படி வைக்கணும் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கொலு பொம்மைகள் அடுக்குவதுடைய முறையும் நமக்காக எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலு பொம்மை நம்ம என்னைக்கு வைக்க ஆரம்பிக்கிறோமோ, இப்ப டே 1 இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படிக்கட்டுல வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பொம்மை அப்படிங்கிறது அந்த வீட்டுல யார் பெரியவங்களா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கான மரியாதை கொடுத்து அவங்க கையால தான் அந்த முதல் பொம்மையை வைக்க சொல்லணும். இது ஒரு வகையான முறைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 9 நாட்கள் கொலு சூப்பரா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க அந்த பொம்மைகள்லாம் திரும்ப பேக் டு ஃபார்மா எல்லாம் பாக்ஸ்ல அடுக்கி வைக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி அடுக்கி வைக்கும் போது அந்த கொலு பொம்மைகள்ல எந்தெந்த பொம்மைகள்லாம் பேரா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். எக்ஸாம்பிள் இப்போ வள்ளி, தெய்வானை, முருகன், ராமர், சீதை அந்த மாதிரி பேரா யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பொம்மைகளை மட்டும் நம்ம கொஞ்சம் சாச்சோ இல்லைன்னா படுக்கவோ வச்சிடணும். வச்சுட்டு தான் அதுக்கு அடுத்த நாள் நம்ம அந்த பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இந்த கொலுல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன, இன்னும் நமக்காக என்னென்னலாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோவில்கள். இந்த கோவில்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திராவில இருக்கக்கூடிய பாசரா கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாசரா கோவில்ல என்ன சுவாமி வீட்டு இருக்காங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நமக்காக சொல்றதுக்காக வந்திருக்காங்க திருமதி சுஜித்ரா அவர்கள். வழக்கம் போல பாடலும் இருக்கு, பார்க்கலாம். ஹம்சவாஹினி ஞானதாயினி வாகினி ஞானதாயினி ஹம்சவாகினி ஞானதாயினி ஞானகா மண்டாருதே சாரதே வரதாருதே
சரஸ்வதியானவள் கலைகளுக்கெல்லாம் அதிபதி. அப்பேற்பட்டவளுக்கு க்ஷேத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா குறிப்பா சில க்ஷேத்திரங்கள் தான் உண்டு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம் எதுன்னு பார்த்தா ஆந்திரா அந்த பக்கம் நம்ம போயாகணும். அப்படி போகும்பொழுது பாசரா அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல ஞான சரஸ்வதியாக இருக்கா. இந்த பாசராங்கிற பேரு இப்ப சமீபத்துல வந்ததுதான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மராட்டா இன்வேஷன் கொஞ்சம் நடக்கும் பொழுது அப்போ அந்த பாசராங்கிற பெயர் வந்தது. அதுக்கு முன்னாடி அதனுடைய பெயர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா வாசர் அப்படின்னு தான் இருந்தது. வாசர அப்படின்னு தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா குருக்ஷேத்திர யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து வேதவியாசரும் மகரிஷி விஸ்வாமித்திரரும் நல்ல ஒரு இடத்துல போய் தங்கணும், அந்த இடம் மனசுக்கு சந்துஷ்டி தரக்கூடிய இடமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தண்டகாரண்யம் வழியா வரும் பொழுது இந்த க்ஷேத்திரம், அதாவது இந்த வாசராங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ரம்யமா இருந்ததாம். அப்போ அதுக்கு வாசரான்னு பேர் கிடையாது. இந்த இடத்துல வேதவியாசர் பல காலம் தங்கிட்டார். வியாசர் தங்கினதுனால வியாசரா அப்படிங்கிறது மறுபடி வாசரா ஆகி அதுக்கப்புறம் பாசரா அப்படின்னு ஆனது. வேதவியாசர் பல காலம் அங்க தங்குறாராம். அங்க தங்கி தபஸ் பண்றார். கண்ணு மூடிண்டு தபஸ் பண்ணும் பொழுது சரஸ்வதி தேவியை நோக்கி தபஸ் பண்றார். ஏன்னா ஞானம் சித்திக்கணுங்கிற எண்ணத்தோட பண்றாராம். அப்ப அந்த யோகம் ஞானம் எல்லாம் சித்திக்க வேண்டுமே, ஆனால் மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கணும். இவர் கண்ண மூடிண்டு தபஸ் பண்ணும் பொழுது மகா சரஸ்வதி இவருடைய தபஸ்ல சந்தோஷப்பட்டு இவர் முன்ன பிரத்யக்ஷமா தோன்றி அனுகிரகம் பண்ணினாளாம். அப்படி அனுகிரகம் பண்ணும் பொழுது மகா சரஸ்வதியானவள் என்ன சொன்னா அப்படின்னு பாக்குறச்ச, அங்க இருக்கக்கூடிய மணல், அதாவது அங்க நதி தீரம் இருக்கு, அந்த நதி தீரத்துல கோதாவரி நதி தீரத்துல இருக்குது, அங்கேந்து மணல் எடுத்துட்டு வந்து பிடிச்சு வைக்கணும்னு சொல்றா. 3ஆக பிரித்து அதை பிரிச்சு நீங்க அழகா பிடிச்சு வைக்கணும்னு சொல்றா. அப்போ வியாசரும் என்ன பண்ணினார், தினம் ஸ்நானம் பண்ணிட்டு வரும் பொழுது கோதாவரியில இருந்து மணல் எடுத்துட்டு வந்து தன் கையால 3ஆக அதை பிரித்து அழகா ஒரு உருண்டை போல அதை பிடிச்சு வைக்கிறாராம். அந்த 3ம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று மகா சரஸ்வதி, இன்னொன்னு மகாலட்சுமி, இன்னொன்னுல மகா காளி. இப்படி 3 பேரும் ஒன்று சேர அதுல ஆவாகனம் ஆறாளாம். இவர் பிடிச்சு வச்சுட்டு சும்மா இல்ல, அதன் பிறகு திரும்ப தபஸ் பண்ணுவார். தன்னுடைய ஞானம் சித்திப்பதற்காக சரஸ்வதியின் பேர் அருளினால் என்ன ஆறுதுன்னு பார்த்தா 3 முப்பெரும் தேவியர்களும் அற்புதமாக ஆவாகனம் ஆறாளாம். அதுல நம்ம இன்னைக்கும் போனா அந்த மணல் ரூபத்துல இருக்கக்கூடிய ஞான சரஸ்வதிய தரிசனம் பண்ண முடியும். ஞான சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா காளி அப்படிங்கிற 3 தெய்வங்களும் ஒரே க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடியது. அதிலும் வேதவியாசர் அவருடைய ஒரு தபஸ்னால நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா அது இந்த பாசரா அப்படிங்கிற க்ஷேத்திரத்துலதான். அங்க இருக்கக்கூடிய ஞான சரஸ்வதியை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோம். அடுத்ததா நமக்காக திரு மகேஷையர் அவர்கள் வரப்போறாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஆலயங்கள் பத்தின நிறைய விஷயங்கள் சொல்றது மட்டும் இல்லாம நவராத்திரி பத்தின ஸ்பெஷாலிட்டியும் சொல்ல போறாங்க. அண்ட் ஆன்மீக தகவல்கள் நமக்காக நிறைய கொடுக்க போறாங்க. அதுல இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா அஷ்டமி பத்தியும் நவமி பத்தியும் ஏன் சஷ்டி பத்தின சில விஷயங்கள் கூட நமக்காக பகிர்ந்துக்க போறாங்க. பார்க்கலாம். வாக்தேவி ஜவித்மஹே பிரம்மபத்னீஷ தீமஹி தன்னோ பாணி பிரஜோதயாத். सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நவராத்திரி திருவிழா. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். தினம் தினம் நவராத்திரி திருவிழா வீட்டில் கொலு வைத்து பெண்கள் விளக்கு பூஜை, லட்சார்ச்சனை பூஜை, சுவாமிக்கு அலங்கரண பூஜை, தீப ஆராதனை பூஜை போன்ற பல்வேறு பூஜை புனஸ்காரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருந்தபடியே கொலுவும் கொலுவுக்குண்டான சிறப்புகளும் பூஜையும் பூஜைக்குண்டான சிறப்புகளும் தெய்வீக பக்தி பக்திக்குண்டான விசேஷ பலன்களை நம்ம புதியுக நேயர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவராத்திரி திருவிழால என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா நம்ம அமாவாசையில இருந்து நம்ம பௌர்ணமி வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதுல அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் இருக்கும். 2வது 3வது 4வது நாள் அன்னைக்கு, அமாவாசையிலிருந்து 4வது நாள் அன்னைக்கு சதுர்த்தி வரும். இந்த சதுர்த்தி பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் 2 நட்சத்திரமும்
அதே மாதிரி திதி, யோக, கர்ணம் இதெல்லாம் விசேஷமா கூடி ஒரு தெய்வத்துக்குண்டான வழிபாடு சேர்ந்து வந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகமான நாளா. அந்த மாதிரி யோகமான நாள் கிடைக்கிறது அரிது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நவராத்திரி உற்சவம் அப்படிங்கிறது 9 நாட்கள் நடக்கக்கூடியது. 10வது நாள் விசேஷ பூஜையாக நம்ம கொண்டாடப்படுறோம். இந்த 9 நாட்கள்ல யாருக்கெல்லாம் விசேஷம் வருதுன்னா சதுர்த்தி பிள்ளையாருக்கு வந்துடுறது. 5 கரத்தனை ஆணை முகத்தோனை இந்தி நிலம்புரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன், நீ இல்லாமல் ஒரு காரியமும் கிடையாது. அப்போ அந்த சதுர்த்தி நவராத்திரி சதுர்த்தியாக அந்த இடத்துல மாறிடுறது. பஞ்சமி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷம். இந்திர பூஜை பண்றதுக்கு ரொம்ப விசேஷம். பஞ்சமி அன்னைக்கு சப்த ரிஷி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அப்போ அந்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி அப்போ பார்த்துட்டேன்னா சப்த ரிஷிகளுக்கு பூஜை பண்ண பலன் அந்த இடத்துல கிடைச்சுடுறது. அடுத்தது சஷ்டி. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா. முருகா 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 என மனமுருகி பிரார்த்தனை செய்வார். தினம் தினம் பார்த்துட்டேன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது உண்டு. நவரத்னம் பதித்த நச்சீராவ் என்னை காக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொருத்தரும் பகவான வேண்டி 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 உருகி மனமுருக பிரார்த்தனை பண்றது சஷ்டி விரதம். இந்த சஷ்டியும் வந்துடுறது நவராத்திரியில் வரக்கூடிய சஷ்டி. சப்தமி, இந்த சப்தமி அன்னைக்கும் சப்த ரிஷி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அடுத்தது அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு யாருக்கு ரொம்ப உன்னதம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப விசேஷம். அதே போன்று துர்காம்பாளுக்கு ரொம்ப உன்னதம். நல்ல காரியங்கள் எதுவுமே அஷ்டமி அன்னைக்கு பண்ண மாட்டா. தடையான காரியங்கள் போக்குறதுக்கு அஷ்டமி பூஜை பண்ணுவா. நல்ல காரியங்கள் அஷ்டமி அன்னைக்கு பண்ண மாட்டா. தடை இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணுவா. தடைகள் தீர்த்து கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் அஷ்டமி. நவமி ராமபிரானுக்கு ரொம்ப விசேஷம். தசமி அன்னைக்கு சரஸ்வதி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆக இந்த 9 நாட்களும் பார்த்துட்டேன்னா நவராத்திரியில் வரக்கூடிய நட்சத்திரமும் திதிகளும் ஏற்கனவே இந்த நாட்கள்ல பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. நவராத்திரியில இந்த பூஜை வந்துடுத்தோ அப்படின்னு சொன்னா பூர்ணமான மகத்துவங்கள் நிறைஞ்சதாக இருக்கு. பூர்ணமான சக்தி கிடைக்கிறது. அந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் மனசுல சிந்தனை பண்ணிட்டு இருக்கோமோ அத்தனை காரியங்களும் வெற்றி பெறறதுக்கு உண்டானதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக நவராத்திரியில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிக உற்சாகமான நாள், மிக விசேஷமான நாள், அதி அற்புதம் கூடிய நாள் என்று சொல்லி இன்றைய தினத்தில் நவராத்திரியில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பற்றிய சிறப்புகள் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சோ இப்போ நம்ம நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில பார்க்க போறது நேயர் வீட்டு கொலு. ஒவ்வொரு நேயர்கள் வீட்டுக்கு போகும்போதுதான் தெரியுது இந்த கொலு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஓகே ஒரு 7 படி 9 படி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த படிகளெல்லாம் தாண்டி அந்த ஒரு வீட்டையே மாத்துறாங்க கொலுவா. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் அந்தந்த இயருக்கு வச்சு அசத்திடுறாங்க. சோ அது மட்டும் இல்ல, சிலர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு புது பொம்மைகளை வாங்குறத வழக்கத்துல வச்சிருக்காங்க. சோ ரொட்டீனா அவங்க வச்சிருப்பாங்க ஒரு செட்டு. அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு பொம்மையோ 2 பொம்மையோ புதுசா வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்படி இன்னைக்கு எந்த நேயர் வீட்டுக்கு போறோம், அவங்க என்ன மாதிரியான கொலு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் பேஸ்டு தீமா வச்சு எல்லாமே ஃப்ரம் இதுலேருந்து பர்த்லேருந்து எல்லாம் பண்ணிட்டோம். அகைன் இன்னொன்று ரெண்டுமே 2 எபிக்ஸ் தானே, மகாபாரதா அண்ட் ராமாயணா 2 எபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் ராமாயணமும் ஒரு நல்ல தீமு, நல்ல கதை, எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை போய் தேடினும் போது நம்ம காதி கிராமோத்யோகனில் இந்த மாதிரி இந்த தடவை கம்ப்ளீட்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய எல்லா ஸ்டோரிஸ் பிஹைண்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அகெயின் மகாபாரதாவில் சில செட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதர் தேன் தட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பழைய ஸ்டோரிஸ், இதெல்லாம் பழசெல்லாம் நான் முன்னாடி வச்சுருக்கிறது. அதில் கூட
இது இருக்கு, வள்ளி கல்யாணம் இருக்கு, முருகனோட செட்டு, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புறோம். வசுதேவரும் தேவகியும் 8வது குழந்தை விஷ்ணுட்ட வாசிச்சுடா. அந்த 8வது குழந்தை வந்து கிருஷ்ணனா பிறந்தது. கிருஷ்ணா வந்து வசுதேவரோடையும் தேவகியோட 8வது குழந்தை. வசுதேவர் வந்து பாஸ்கெட் எடுத்து கோகுல போய் வைக்க பார்த்தாரு. அதுல செம்ம மழை. அதுக்கு ஆதிசேஷன் சேஷ்நாக் அதை போட்டு அம்ப்ரெல்லாவா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கோகுல விட்டோன்னே வந்து ஒரு ராட்சசி வந்தா, பூதகைய பேரு. அதுக்கப்புறம் ராட்சச கம்சன் அனுப்பிச்சுட்டு திருணவத்தன் வந்தான். அந்த ராட்சச வந்து சூழ காத்து. அந்த காத்து என்னப்பா அண்ணன்னு சொல்லிட்டு திருணவத்தன் கிருஷ்ணனை தூக்கிட்டு அப்படியே போயிடுவான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஹெவியா ஆயிட்டு தொண்டையை பிடிச்சிப்பான். தொண்டையை பிடிச்சோடனே வந்து குத்து வத்தா அலையில ஒரு உத்துல அந்த குத்து பண்ணோடனே சேர்த்து போயிடுவான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் பல்ராமும் கம்சாவோட ஏரியாவுக்கவே வந்துட்டான். அதுக்கப்புறம் குவளைப்பிடன் வந்தான் ஒரு ராட்சசன் போறதுக்கு முன்னாடி. கிருஷ்ணனும் பலராமனும் கொன்னோட உள்ள பெரிய ரெஸ்ட்லெஸ் இருந்தான். அவ பேரு சானூர் முஷ்டிக். சானூர் வந்து கிருஷ்ணனை கொல்ல பார்த்தா கிருஷ்ணன் ஒண்ணுதான். முஷ்டிக் வந்து பலராம கொல்ல பார்த்தான். ஆனா முஷ்டிக் வந்து ஃபெயில். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஒரு கத்தி எடுத்தான். கம்சனும் அதே பண்ணா. 2 பேரும் சண்டை போட்டா. என்னோட ஆளும் இருக்கேன் அது கொல்லனோட எடுத்து தூக்கி போட்டான் ராட்சசனை போட்டு. அதுக்கப்புறம் ராட்சசனை விட்டுடா. சரி நேயர்களே, இன்றைக்கு நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில வந்த ஒவ்வொரு செக்மெண்ட்மே உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.